சென்னையில் கொக்கைன் கடத்தல் தொடர்பாக கானா நாட்டை சேர்ந்தவர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், எவ்வளவு கொக்கைன் கடத்தப்பட்டிருக்கிறது? சென்னையில் எந்த இடத்துலேருந்து கடத்தப்பட்டிருக்கிறது? அந்த 2 தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக சென்னை காவல்துறை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்ச்சியாக சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில தற்போது 2 பேரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் 1000 விளக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா கானா நாட்டை சேர்ந்த ஜான் ஆகிய 2வரைத்தான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து மொத்தம் 11 கிராம் கொக்கைன் என்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுல கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் என்பவர் தற்போது கைதாகி இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் என்பவரோட நண்பர் என்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இந்த பிரசாத் என்பவரோடு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இவர் பப்புல பழக்கம் ஏற்பட்டு அவருக்கு கொக்கைன் விற்பனை செய்து வந்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இவரிடமிருந்து 11 கிராம் கொக்கைன் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் இவர் சென்னையில பல்வேறு இடங்கள்ல பப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இது போன்ற போதைப் பொருள் இவர் விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பிரதீப் குமார் என்பவர் பெங்களூர்ல வசித்து வரக்கூடிய நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஜீரிக் என்பவர் மூலமாகத்தான் இந்த கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரிடம் இந்த கொக்கைன் என்ற போதைப் பொருட்களை வாங்கி சென்னையில விற்பனை செய்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. 2 பேரையும் பிடித்து 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வரை இவர்கள் யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்திருக்கார்கள், வேறு ஏதேனும் தொடர்புள்ளதா என்ற கோணத்துல 1000 விளக்கு போலீசார் 2வரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.